ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம்.எஸ். பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். பொங்கலோ பொங்கல், தி சென்னை சில்க்ஸின் ஹாப்பி பொங்கல். லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். அரெஸ்ட் பண்ற பெண்களுக்கான உரிமைகள், அவங்களை எப்படி நடத்தணும், அதாவது லாக்அப்ல எப்படி நடத்தணும், போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல எப்படி நடத்தணும், பிரிசன்ல எப்படி நடத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள் ஒரு கைட்லைன்ஸா இது கொடுத்துருக்காங்க. ஒரு பெண்கள்னு கூட பார்க்காம எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 5 பேர் என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் லாக்அப்ல இருக்கும்போது எங்களை அடிச்சு துன்புறுத்தினாங்க அப்படின்னு சொல்லி 5 பேர் சொல்றாங்க. அதுல தேவம்மாவும் புஷ்பாவும் என்ன சொல்றாங்கன்னா, எங்களை அடிச்சது மட்டும் இல்லாம சொல்ல முடியாத அளவுக்கு நாங்க ரொம்ப எந்த பெண் அரெஸ்ட் ஆனாலும் எதுக்காக அரெஸ்ட் பண்றாங்கன்னு அவங்க கிட்ட சொல்லிடணும். வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடணும். வீட்டுல நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேங்கிறத இவங்களுக்கும் சொல்லணும். ரொம்ப இம்பார்ட்டண்டா என்னன்னா, நீங்க இப்போ ஒருத்தர் அரெஸ்ட் ஆகி உள்ள இருந்துட்டாங்கன்னா வெளியில இருக்கிறவங்களும் கான்டாக்ட் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் அவங்களுக்கு யாருமே இல்லாம இருப்பாங்க, சொந்தக்காரங்க இல்லாம ஹெல்ப்லெஸ்ஸா இருப்பாங்க, பணம் இல்லாம இருக்கும். அப்ப அவங்க இப்போ அரெஸ்ட் ஆகி உள்ள போறாங்கன்னா அவங்க தப்பு பண்ணிருக்காங்க பண்ணல எல்லாமே செகண்டரி. ஆனா அவங்க வெளியே வரணும், ஒரு பெயில் எடுக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும், ஒரு வழக்கறிஞருக்கு போய் காசு கொடுக்கணும்னா காசு இருக்காது, யாரை போய் பார்க்கணும்னு தெரியாது, அந்த மாதிரி ஆட்களும் இருப்பாங்க, படிக்காதவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னா, இப்போ புகார் ஏதாவது கொடுக்குறோம்னா ஃபர்ஸ்ட் புகாரை எப்படி கொடுக்க முடியும்னா த்ரூ ப்ராப்பர் சேனல். எப்படின்னா சூப்பரண்ட் அந்த பிரிசன்ல இருக்க அத்தாரிட்டிஸை தாண்டி தான் அந்த புகார் மேலதிகாரிகளுக்கு போகும். இவங்களை தாண்டி போகும்போது என்ன ஆகும், இவங்க மேல புகார் கொடுக்கறது இவங்களை தாண்டி போகும்போது இவங்க அந்த வெஞ்சன்ஸ் யூஸ் பண்ணி அவங்களை டார்ச்சர் பண்றது இன்னமும் நடக்குது. இப்ப இங்கதான் சிக்கலே இருக்குது. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜெரி. வரலாறாய் மாறிய வழக்குகள் எனும் தொடரில் நீதித்துறையில் தாக்கத்தை ஏற்படுத்திய வழக்குகள் குறித்து நம்மோடு கலந்துரையாடி வருகிறார் வழக்கறிஞர் நதியா அவர்கள். வாருங்கள், அவரை வரவேற்போம். வணக்கம் மேடம். வணக்கம். இன்றைய நேர்காணல்ல எந்த வழக்கு குறித்து கலந்துரையாட? இன்னைக்கு நம்ம ஷீலா வர்சே ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 1983 இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்ற பெண்களுக்கான உரிமைகள், அவங்களை எப்படி நடத்தணும், அதாவது லாக்அப்ல எப்படி நடத்தணும், போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல எப்படி நடத்தணும், பிரிசன்ல எப்படி நடத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள் ஒரு கைட்லைன்ஸா இது கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கேஸ் எப்படின்னா, ஷீலா வர்சே அப்படிங்கிறவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர். அவங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு பத்திரிகையாளர்னு இல்லாம பொது விஷயங்கள், எங்கேயாவது ஏதாவது ஒன்று பாதிக்கப்படுது, இல்லை மனித உரிமை மீறல்கள் இருக்குது அப்படின்னா அதுல ஒரு பெண்ணா இருந்தாலும் அதுல ரொம்ப ஆக்டிவா, அப்ப 1983 ரொம்ப அந்த 80s ரொம்ப இவங்க ஆக்டிவா இருந்துட்டு நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடியவங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு விஷயம் கேள்விப்படுறாங்க. அதாவது அது மகாராஷ்டிரால சிறையில ஒரு சில பெண்கள்லாம் இருக்கிறாங்க, பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இல்ல ஒரு சில பெண்கள் ரொம்ப போலீஸால அடிச்சு துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது இவங்க கேள்விப்படுறாங்க. ஸோ என்ன பண்றாங்கன்னா, போய் இன்டர்வியூ பண்றாங்க. இன்டர்வியூனா போய் நேர்காணல் பண்றாங்க. அப்போ இவங்க போயிட்டு ஒரு 15 பேரை பாக்குறாங்க. 15 பேர்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறத சொல்லி ரொம்ப அழறாங்க, கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கு ரொம்ப பாவமா இருக்கு அவங்கள பாக்குறதுக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, தேவம்மா புஷ்பான்னு சொல்லிட்டு ஒரு 2 பிரிசனர் இருக்காங்க, அதாவது 2 பெண் கைதிகள் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிருக்கோம், எங்களை ரொம்ப துன்புறுத்திருக்காங்க, ஒரு பெண்கள்னு கூட பார்க்காம எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 5 பேர் என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் லாக்அப்ல இருக்கும்போது எங்களை அடிச்சு துன்புறுத்தினாங்க அப்படின்னு சொல்லி 5 பேர் சொல்றாங்க. அதுல தேவம்மாவும் புஷ்பாவும் என்ன சொல்றாங்கன்னா, எங்களை அடிச்சது மட்டும் இல்லாம சொல்ல முடியாத அளவுக்கு நாங்க ரொம்ப துன்புறுத்தல்லாம் போலீஸ் எங்களை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இவங்க என்ன பண்றாங்க, உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசும்போது, அப்போ இன்னும் ஒரு 2 பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஃபாரினர்ஸ், வெளிநாட்டுல சார்ந்தவங்க, அவங்க இங்க அடைக்கப்பட்டிருக்காங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால அடைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இங்க வந்துட்டு எங்களுக்கு, அதாவது ஜாமீன் எடுக்கிறதுக்கு ரிமாண்ட் பிரிசனரா வராங்க, கைது செய்யப்பட்ட. அப்ப என்ன சொல்றாங்க, ஜாமீன் எடுக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் வெளிநாட்டுல இருக்காங்க, நாங்க ஒரு அட்வொகேட்டை அணுகணும், எங்ககிட்ட கொடுக்கறதுக்கு காசு இல்லை, அதனால நாங்க போட்டிருந்த நகையை கழட்டி கொடுத்து நீங்க இதை வச்சுட்டு எங்களுக்கு வழக்கு பாருங்கன்னு சொன்னோம். அவர் வழக்கு பார்க்காம
பார்க்காம எங்களை ஏமாத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இது எல்லாத்தையும் கேதர் பண்றாங்க. ஒரு பக்கம் என்னன்னா பெண் கைதிகளை வந்து அடிச்சு துன்புறுத்துறாங்க, லாக்அப்ல அடிச்சு துன்புறுத்துறாங்க, இங்க வந்து ப்ராப்பரா எதுவும் பண்றது இல்ல, அட்வொகேட்டே வந்து ஏமாத்திட்டாங்க கேஸ் பார்க்காம அப்படின்ட்டு இது எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு இவங்க யாரை அணுகுவாங்க? அதாவது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அவங்க வந்து சிறைக்குள்ள இருக்காங்க. சிறையில பிரச்சனைனா யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அதாவது ஒரு அட்வொகேட்டை ரீச் பண்ணணும்னா ஒரு வெளிநாட்டுல இருக்கிறாங்க அவங்களோட சொந்தக்காரங்களாம், இவங்க ஒரு அட்வொகேட்டை போய் ரீச் பண்ணணும்னா யார்கிட்ட சொல்ல முடியும்? யார்கிட்ட சொல்லி எப்படி அட்வொகேட்டை ரீச் பண்ண முடியும்? அவங்களுக்கு இவங்க எப்படி ஃபீஸ் கொடுக்க முடியும்? ஏன்னா உள்ள இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க கேதர் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒரு லெட்டரா எழுதி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்புறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பின பிறகு அவங்க சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜஸ் இதை படிச்சு பார்த்துட்டு இதை ஒரு ரிட் பெட்டிஷனா எடுத்துக்கிறாங்க. ரிட் பெட்டிஷனா எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா இப்போ சும்மா ஒரு லெட்டர் அனுப்பிட்டா நம்ம அதை வந்து இந்த பிரிசன்ல இந்த தப்பு நடந்திருக்கு, இதெல்லாம் இந்த ரெக்கவர் எல்லாம் பண்ணணும், இவங்களுக்கு இந்த ரெமெடி எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எதுவும் பண்ண முடியாது இல்லையா? அப்போ அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு சோஷியல் ஒர்க்கர் நிர்மலா நிகிதன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணி நீங்க போயிட்டு இந்த மாதிரி ஒரு அலிகேஷன்லாம் வச்சு ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து எங்களுக்கு அனுப்பி இருக்காங்க, நீங்க போயிட்டு இந்த பிரிசன்ல போய் என்னென்ன நடந்ததுன்னு நீங்க வந்து எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. நிர்மலா நிகிதன் என்ன பண்றாங்கன்னா அவங்களும் ஒரு சிலர் ஒரு டீமா ஒர்க் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க போறாங்க பிரிசனுக்குள்ள போயிட்டு பாக்குறாங்க, எல்லாத்தையும் பாக்குறாங்க. அவங்களும் போய் இந்த மாதிரி இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணும்போது அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் நாங்க பெண் சிறைவாசியா உள்ள இருக்கோம், ஒரு பக்கம் வந்து வழக்கு பாக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க, எங்க நகைங்களை வாங்கிட்டு, ஒரு பக்கம் வந்து லாக்அப்ல இருக்கும் போதே சொல்ல முடியாத அளவுக்கு நாங்க டார்ச்சர் அனுபவிச்சோம், இப்ப இங்கேயும் வந்து யாரை அணுகணும், எந்த ஹெல்ப்புக்கு யார்கிட்ட கேட்கணும் எதுவுமே எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யாரை அணுகணும்னு எங்களுக்கு தெரியலன்னு ரொம்ப எல்லாருமே வருத்தப்படுறாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க இது எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு ஒரு ரிப்போர்ட்டா கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்றாங்க. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல இவங்க இந்த சோஷியல் ஒர்க்கர் கொடுத்த எல்லா அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது அவங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்றாங்க. அதாவது வந்து சட்டத்திற்கு முன்னாடி எல்லாரும் சமம்தான், பிரிசனரா இருந்தா என்ன, அவங்க கைதிகளா இருந்தா என்ன, அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களையும் வந்து மரியாதையோட நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து இதுல சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இப்போ ஒரு சில கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா நீங்க வந்து பிரிசன் அத்தாரிட்டிஸ் அந்த ஸ்டேட் மகாராஷ்டிரா ஸ்டேட் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி நீங்க அஃபிடவிட் ஃபைல் பண்ணுங்க. அஃபிடவிட்னா நீங்க சொல்ல விரும்புறத, இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் உங்க மேல வந்திருக்கு, நீங்க சொல்ல விரும்புறத வந்து ஒரு அஃபிடவிட்டா நீங்க வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு ஜட்ஜஸ் வந்து ரொம்ப வந்து கோவப்படுறாங்க. அதாவது ஏன் இந்த மாதிரி நடக்குது, இதுல வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா அதாவது அந்த 2 ஃபாரினர்ஸை வந்து ஒரு அட்வொகேட் ஏமாத்திட்டு போயிடுறாங்க இல்லையா, அப்ப அந்த அட்வொகேட் ப்ரொஃபஷனை பத்தியும் சொல்றாங்க. அட்வொகேட் ப்ரொஃபஷன்றது ரொம்ப ஒரு உன்னதமான ப்ரொஃபஷன். ஈவன் நம்ம வந்து சம்பாதிக்கணும், எல்லாருமே வந்து அட்வொகேட் ப்ரொஃபஷன்ல சம்பாதிக்கணும் தான், பட் ஆனா வந்து கொஞ்சம் மனிதநேயத்தோட நடந்துக்கணும். நம்ம வந்து இந்த சொசைட்டில வந்து இருக்கிற மக்களை வந்து ஒரு சில விஷயங்கள்ல இருந்து அவங்கள காப்பாத்துறதுக்கு நம்மளுக்கும் வந்து அதாவது ஹியூமன் ரைட்ஸ்னா எப்படின்னா அதாவது மனித உரிமைகள் மீறல்கள் நடக்கும்போது நம்ம போய் காப்பாத்துறோம் இல்லையா, அது வந்து எப்படி ஒரு உன்னதமான ஒரு விஷயம். இதுல வந்து ஏமாத்துறது ரொம்ப தப்பு. அப்படியே வந்து அந்த அட்வொகேட் ஏமாத்தி இருந்தாலும் அது வந்து உண்மையா சொல்றாங்க ஏமாத்திட்டா, ஆனா அது நிரூபிக்கப்படல, அதனால எதுவும் பண்ண முடியல. பட் ஆனா நீங்க வந்து அந்த பார் கவுன்சிலுக்கு இந்த லெட்டர் அனுப்பிட்டு அது என்ன ஸ்டெப்ஸோ பார் கவுன்சில் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அதுல வந்து மென்ஷன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா இப்போ இந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண் சிறைவாசிகள் இருக்காங்களே, இவங்களுக்கும் இனிமே பெண் சிறைவாசிகளுக்கு பாதுகாப்பிற்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒவ்வொரு பெண்களும் வந்து அரெஸ்ட் ஆகுறாங்க அப்படின்னா அரெஸ்ட் ஆயிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்த உடனே அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு வந்து இலவசமா சட்ட உதவி செய்யறதுக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க, இலவச சட்ட உதவியாளர்கள் இருக்கிறாங்க, நீங்க வந்து அவங்கள அணுகலாம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஒரு பேம்ப்ளெட்ல, அதாவது பேம்ப்ளெட்னா அதாவது துண்டு சீட்டு இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஒட்டியிருப்பாங்க. இப்போ ஏதாவது ஒண்ணுன்னா
ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல தெரியப்படுத்தணும்னா ஒட்னா வந்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி செவத்துல பேஸ்ட் பண்ணி இருந்தாங்கன்னா வரவங்க அதை பார்த்துப்பாங்க. சப்போஸ் வந்து இப்ப நீங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அது ஒட்டி இருக்கணும், எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லயும் ஒட்டி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சப்போஸ் அந்த கைது செய்யப்படுற பெண்ணால அதை படிக்க முடியல அப்படின்னா படிச்சு அவங்களுக்கு காட்டணும். அதாவது எப்படி ஒட்டணும்னா, இப்ப மகாராஷ்டிரா அப்படிங்கறதுனால அந்த லாங்குவேஜ்ல அப்புறம் இங்கிலீஷ்ல இது ரெண்டுத்துலயுமே ஒட்டி இருக்கணும். ஏன்னா ரெண்டுத்துலயுமே வந்து காமன் லாங்குவேஜ்லயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டைரக்ஷனா கொடுக்குறாங்க. சப்போஸ் அந்த பெண்களுக்கு வந்து அது படிக்க தெரியலன்னா இந்த போலீஸ் வந்து அவங்களுக்கு படிச்சு சொல்லணும் அப்படின்றது. அதே மாதிரி ஒரு பெண் அரெஸ்ட் ஆகி வந்துட்டாங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க லீகல் எய்டுக்கு போன் பண்ணி சொல்லணும். போன் பண்ணியோ இல்ல எப்படியோ ஒரு தகவல் வந்து இந்த மாதிரி இங்க ஒருத்தர் அரெஸ்ட் ஆயிருக்காங்கன்னு அவங்க கிட்ட சொல்லணும். அவங்க வந்து சப்போஸ் இவங்க சொல்றாங்க எனக்கு அசிஸ்டன்ஸ் வேணும், இப்ப வந்து அரெஸ்ட் ஆயிட்டாங்க, எனக்கு பெயில் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு லீகல் அசிஸ்ட் வேணும், எனக்கு ஒரு இலவச சட்ட ஆலோசகர் வேணும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க வந்து இவங்களை பார்க்கலாம். இப்போ ஒரு பெண்ணு வந்து அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா கைது செய்து கொண்டு வராங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வராங்கன்னா இப்ப அவங்கள வந்து விசாரிக்கணும் அப்படின்னா ஒரு ஆண் போலீஸ் வந்து விசாரிக்கலாம். பட் கூட என்னன்னா இன்னொரு பெண் போலீஸ் இருக்கணும் அப்படின்ற டைரக்ஷனை இதுல கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அரெஸ்ட் ஆன பிறகு எப்பவுமே யூஸ்வலா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் யார் அரெஸ்ட் ஆனாலுமே உடனே வந்து அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த ஜட்ஜ்மெண்ட்ல பெண்களுக்கு அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த பெண் அரெஸ்ட் ஆனாலும் எதுக்காக அரெஸ்ட் பண்றாங்கன்னு அவங்க கிட்ட சொல்லிடணும், வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடணும், வீட்டுல நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேங்கிறத இவங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கைட்லைனும் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல கொடுக்குறாங்க ஒரு டைரக்ஷனா. அதே மாதிரி இப்போ அந்த ஸ்டேட் இருக்குன்னா அந்த ஸ்டேட்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து செஷன்ஸ் ஜட்ஜ் இருப்பாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்ல ஒரு லேடி ஜட்ஜ வந்து சர்ப்ரைஸா போயிட்டு விசிட் பண்ணும், திடீர்னு போயிட்டு விசிட் பண்ணும். எங்கன்னா பிரிசன்லயும் சிறையிலயும் விசிட் பண்ணும், சம்டைம்ஸ் வந்து லாக்அப்ஸ்லயும் போயிட்டு விசிட் பண்ணும். விசிட் பண்ணிட்டு அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கா, இல்ல அவங்களோட மனித உரிமைகள் வந்து மீறப்படுதா, இல்ல அவங்க டார்ச்சர் பண்ணப்படுறாங்களா இப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்துட்டு கண்காணிச்சுட்டு சப்போஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படி ஆகுதுன்னா கமிஷனருக்கு வந்து அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி இல்லையா இங்க பிரிசன்ல ஏதாவது நடக்குதா, இல்ல அதையும் மீறி ஏதாவது இவங்க கிட்டயும் சொன்னா நடக்காது, விஷயம் ரொம்ப பெருசா போகுது அப்படின்னா வந்து ஹைகோர்ட்டுக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணலாம். அப்ப அவங்க எடுத்துட்டு அதுக்கான ரெமிடிஸ் என்னமோ அது பார்ப்பாங்க. அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெண் அரெஸ்ட் ஆகுறாங்க, பெண்ணும் ஆணும் அரெஸ்ட் ஆகுறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த ஜட்ஜ்மெண்ட்ல பெண் அரெஸ்ட் ஆகுறாங்க அப்படின்னா அரெஸ்ட் ஆன பிறகு இப்ப ரிமாண்ட் பண்ண போறாங்கன்னா மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி கூட்டிட்டு போய் நிறுத்திட்டு தான் ரிமாண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா பிரிசனுக்கு கூட்டிட்டு போவாங்க, சிறைக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்ப வந்து இந்த பெண் போய் அங்க நிற்கும் போது இந்த பெண் வந்து மெஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்லலாம், அதுக்கான ரைட்ஸ் இருக்கு. என்னை வந்து டார்ச்சர் பண்ணாங்க, இல்ட்ரீட் பண்ணாங்க, என் உடம்புல வந்து காயம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சொல்லிட்டு மெடிக்கல் எக்ஸாமின் கூட பண்ணிக்கலாம், காயம் இருக்கான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ண கூட சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்களும் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சிறையிலையும் இப்ப வந்து ஒரு பெண் அரெஸ்ட் ஆகி சிறைக்குள்ள இருக்காங்கன்னு வச்சுங்களேன், சிறைக்குள்ளேயே வந்து அவங்களுடைய அந்த அவங்கள அடைச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அதாவது அவங்க போயிட்டு இருப்பாங்க, அந்த லாக்அப்ஸ்லயே வந்துட்டு பேம்ப்ளெட் ஒட்டி இருக்கணும், அதாவது சீட்டு எழுதி செவுத்துல ஒட்டி இருக்கணும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இலவச சட்ட ஆலோசகம் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க, அட்வொகேட்ஸ் இருக்காங்க, நீங்க வந்து அவங்க அணுகலாம், அவங்க வந்து இந்தந்த நாள்ல இந்தந்த டைம்ல வந்து பிரிசனுக்கு வருவாங்க, சிறைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அது வந்து அவங்களுக்கு இப்ப அந்த ஸ்டேட் இருக்குன்னா, இப்ப மகாராஷ்டிரா இருக்குன்னா அந்த லாங்குவேஜ் பிளஸ் வந்துட்டு இங்கிலீஷ்ல அது அரசு தரப்பு வழக்கறிஞரா இருப்பாங்க. அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கிடையாது, அவங்கள வந்து அரசு நியமிச்சிருப்பாங்க. இப்ப வந்து அவங்க வழக்கு பாக்குறாங்க இல்லையா, இப்ப வழக்கு பாக்குறாங்கன்னா இப்ப எந்த கைதிக்கு பாக்குறாங்களோ அவங்க வந்து பணம் கொடுக்க வேணாம். இவங்களுக்கும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கும் வித்தியாசம் இருக்கு. இவங்க வந்து இப்ப இந்த ஒரு வழக்கு பாக்குறாங்க அப்படின்னா அந்த வழக்குக்கான அமௌண்ட் என்னமோ அது வந்து அரசு வந்து அவங்களுக்கு கொடுத்துரும். அது வந்து கைதிகிட்ட இருந்து நம்ம வாங்க வேண்டியது கிடையாது. அந்த மாதிரி லீகல் எய்டுன்னு சொல்லி எல்லா ஸ்டேட்லயும் ஸ்டேட் லீகல் எய்டு இருப்பாங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் டிஸ்ட்ரிக்ட் லீகல் எய்டு இருப்பாங்க. அதாவது தனியா வழக்கறிஞர் வச்சு என்னால வழக்கு நடத்த முடியாத பட்சத்துல இவங்க அரசே உதவி பண்ணும். அப்ப அதை உதவி பண்றாங்க, உங்களுக்கு வந்து இலவசமா பண்ணி கொடுப்பாங்க, அரசு உங்களுக்கு செலவு பண்றாங்க அப்படிங்கறத வந்து தெரியப்படுத்துறதுக்காக இலவச சட்ட ஆலோசகர்கள் வருவாங்க, நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டிடணும், அவங்களுக்கு புரியுற லாங்குவேஜ்ல ஒட்டணும். இது கண்டிப்பா நடக்கணும். அதே மாதிரி
மாதிரி லாக்அப்ஸ்ல எல்லாம் ஹைஜீனிக்கா இருக்கான்னு பார்க்கணும். அந்த லாக்அப்ஸ்ல பெண்களை வச்சிருந்தாங்கன்னா அங்க வந்து பெண் காவலர்கள் அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. இந்த வழக்குல இருந்துதான் இந்த வழக்குல தான் நடைமுறை வருது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டா என்னன்னா, நீங்க வந்து இப்போ ஒருத்தர் அரெஸ்ட் ஆகி உள்ள இருந்துட்டாங்கன்னா வெளியில இருக்கிறவங்கள காண்டாக்ட் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் அவங்களுக்கு யாருமே இல்லாம இருப்பாங்க, சொந்தக்காரங்க இல்லாம ஹெல்ப்லெஸ்ஸா இருப்பாங்க, பணம் இல்லாம இருக்கும். அப்போ அவங்க வந்துட்டு இப்போ அரெஸ்ட் ஆகி உள்ள போறாங்கன்னா அவங்க தப்பு பண்ணிருக்காங்க பண்ணல எல்லாமே செகண்டரி. ஆனா அவங்க வெளியே வரணும், ஒரு பெயில் எடுக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும், ஒரு வழக்கறிஞருக்கு போய் காசு கொடுக்கணும்னா காசு இருக்காது, யாரை போய் பார்க்கணும்னு தெரியாது, அந்த மாதிரி ஆட்களும் இருப்பாங்க, படிக்காதவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னா இலவச சட்ட ஆலோசகர்கள் வந்து இலவசமா கவர்மெண்ட்ல இருந்து பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமா சொல்றாங்க. அதுல இருந்து எல்லா ஸ்டேட்லயும் ஸ்டேட் லீகல் எய்ட், டிஸ்ட்ரிக்ட் லீகல் எய்ட் இருக்கணும். அந்த லீகல் எய்ட் அப்பாயிண்ட் பண்றவங்க வந்துட்டு அப்பப்போ போய் பிரிசனை பார்த்துட்டே இருக்கணும். அவங்களுக்கு வந்து பிரிசன்ல இருக்க கைதிகளை பார்க்கறதுக்கு உரிமைகள் இருக்கு. அட்வொகேட்ஸ் எல்லாருக்குமே வந்து அவங்களோட கிளைண்ட்ஸை பார்க்கறதுக்கு உரிமை இருக்கு பிரிசன்ல போய். பட் இவங்க வந்து ரெகுலரா போய் பார்க்கணும். அவங்களுக்கு வந்து எங்களுக்கு சட்ட ஆலோசகர் ஏதாவது தேவை, இல்ல வந்து எனக்கு என் வழக்க பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் போய் இவங்களை அணுகிறதுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கறத வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. பெண் சிறைவாசிகளுக்கு இவ்வளவு பாதுகாப்பு அம்சங்கள் இருந்தும் கூட சிறையில பெண்களுக்கான பிரச்சனைகள் எதுவும் வருதுன்னா அதை கண்காணிக்கிறதுக்கான குழு ஏதாவது இருக்குதுங்களா? அதாவது சிறையில வந்து அந்த இப்ப டிஸ்ட்ரிக்ட் இருக்காங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற வந்து மெஜிஸ்ட்ரேட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு அவங்களை அப்பாயிண்ட் பண்ணி அவங்க வந்து போயிட்டு பார்க்கணும். ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டியோ எப்படியோ போயிட்டு பார்க்கணும். எல்லா சிறையிலயும் வந்து கிரீவன்ஸ் பாக்ஸ்ன்னு இருக்கும். கிரீவன்ஸ் பாக்ஸ்னா வந்து அவங்களுடைய புகார்களை வந்து கொடுக்கறதுக்கு. இப்ப ஜட்ஜஸ் வராங்க, உள்ள ஜஸ்டிஸ் வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம புகாரா சொல்லலாம். பட் ஆனா அந்த ஒரு ரெமெடி தான் தவிர, பட் இப்போ ஒரு பிரிசன்ல இருக்கிறாங்க அப்படின்னா பிரிசன்ல வந்து இப்போ பிரிசன் வார்டர்ஸே வந்து அடிப்பாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வார்டர்ஸ் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜெயிலர் கிட்டயோ சூப்பரண்ட் கிட்டயோ போய் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து அதை எடுத்து ஏன் என்னன்னு கேட்டு விசாரிப்பாங்க, சம்டைம்ஸ் விசாரிக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இவங்க உள்ள டிடைன் ஆயிருக்காங்களா, அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இவர் அந்த தப்பு பண்ணாரு இந்த தப்பு பண்ணாரு நான் அடிச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே அது மூடி மறைக்கப்படும். சம்டைம்ஸ் இன்னமும் நடக்குது. அதாவது சாப்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு சாப்பாடு சரியில்லை, யாருக்கும் சாப்பாடு ஒழுங்கா கிடைக்க மாட்டேங்குது, இல்ல ஹைஜீனிக்கா இல்ல அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஏதாவது புகார்கள் கொடுத்தா, இப்ப புகார் ஏதாவது கொடுக்குறோம்னா ஃபர்ஸ்ட் புகாரை எப்படி கொடுக்க முடியும்னா த்ரூ ப்ராப்பர் சேனல். எப்படின்னா சூப்பரண்ட் அந்த பிரிசன்ல இருக்க அத்தாரிட்டிஸை தாண்டி தான் அந்த புகார் வந்து மேலதிகாரிகளுக்கு போகும். இவங்களை தாண்டி போகும்போது என்ன ஆகும், இவங்க மேல புகார் கொடுக்கறது இவங்களை தாண்டி போகும்போது இவங்க வந்து அந்த வெஞ்சன்ஸ் யூஸ் பண்ணி அவங்களை வந்து டார்ச்சர் பண்றது இன்னமும் நடக்குது. இப்ப இங்கதான் சிக்கலே இருக்குது. இவங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த பாலியல் தொல்லைகளா இருக்கட்டும், வார்டனால ஏற்படுகிற பிரச்சனைகளா இருக்கட்டும், சூப்பரண்டாண்ட ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாமே அதை சிறையை தாண்டி நீதிமன்றத்துக்கோ இல்ல வெளியில இருக்கிறவங்களுக்கு இதை தெரியப்படுத்தணும் அப்படின்னும் போது என்னென்ன நடைமுறைகள் இருக்குது? தெரியப்படுத்தணும்னா, அதாவது இப்போ வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் வராங்க இல்லையா, அவங்க கிட்ட புகார்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வழக்கறிஞர்கள் கிட்ட வந்து அணுகி, இப்ப நாங்க போறோம்னா எங்க கிட்ட சொன்னா, இல்ல அவங்க ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்களா அவங்க கிட்ட சொன்னா அதை வச்சுட்டு நம்ம வந்து இங்க ஹைகோர்ட்ல வந்து இந்த மாதிரி எனக்கு பிரிசன் டார்ச்சர்ஸ் எல்லாம் நடக்குது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். சிறைவாசிகளா இருந்தாலும் கூட சிறையில் அவங்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல சில வழிமுறைகள் இருந்தாலும் கூட இன்னமும் அவங்க தாக்கப்படுறாங்க, அவங்க துன்புறுத்தப்படுறாங்க இல்லைங்களா? அதுல இருந்து எப்படி அவங்க மீண்டு வர்றது, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இப்ப இருக்கு அவங்களுக்கு? அதாவது சிறை அப்படிங்கிறது சீர்திருத்த துறைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனிதன் வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க திருந்தறதுக்காக தான் சிறையில கொண்டு போய் அடைக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல வந்து இப்ப அவங்க வந்து உள்ள வந்து பெருசா ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு தவறு பண்ணிட்டாங்கன்னா அந்த தவறுக்கு என்ன தண்டனை, ஒரு பனிஷ்மெண்ட். இப்ப ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா 3 மாசம் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களோட பேச விட மாட்டாங்க, இன்டர்வியூ பார்க்க விட மாட்டாங்க. இவங்க வந்து போன் பண்ணி பேசலாம், இத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி போன் பண்ணி பேசலாம் அப்படின்னு இருக்கும், அந்த போன் பேசுறத கட் பண்ணலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தண்டனையோ அதையும் மீறி வேற ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னா எஃப்ஐஆர் போடலாம். எஃப்ஐஆர் போட்டா அதுக்கு என்ன தண்டனையோ அது கிடைக்கும், அந்த மாதிரி பண்ணலாம். ஆனா மோஸ்ட் ஆஃப் என்ன நடக்குதுன்னா, ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள போட்டு அடிச்சு துன்புறுத்துறாங்க. அதாவது ஒரு மனுஷன் வந்து திருந்தறதுக்காக தான் உள்ள போறாங்க,
மறுபடியும் அவங்கள போட்டு இந்த மாதிரி அடிக்கும் போது அவங்களுக்கு எப்படி அந்த ஆல்ரெடி வந்து ஒரு மன உளைச்சல்ல இருப்பாங்க, உள்ள போய் இருக்கும், ஒரு 10 வருஷம் 5 வருஷம் இல்ல 5 வருஷம் 6 வருஷம் உள்ள இருக்கும் போது அவங்களே வந்து நம்ம தப்பே பண்ணியிருந்தாலும் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அதை உணர்ந்து ஒரு காமான மனநிலையில இருந்து வெளியே நல்லபடியா வந்துருவாங்க. ஆனா உள்ள போயும் அவங்கள அடிச்சு துன்புறுத்துறது வந்து ரொம்ப ஒரு தவறான விஷயம். இன்னமும் அது நடக்குது. ஏதாவது எனக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு கேட்டா அதை அடிச்சு துன்புறுத்துறது. அதை வந்து அவங்க வெளியே சொன்னாங்க அப்படின்னா இப்ப சிறையில் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இப்போ 10 வருஷம் தண்டனைன்னு வச்சுங்களேன். இந்த 10 வருஷத்துல அவங்க நன்னடத்தை அடிப்படையில வந்து அந்த தண்டனையில ஒரு மாசத்துக்கு ஒரு 5 நாள் 6 நாள் கழியும். இப்ப இவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்னமும் சிறையில நடந்துட்டு தான் இருக்கு. ஷீலா பஸ்ஸே வழக்கு தொடர்பாக ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்து பல்வேறு தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு மிக்க நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.